ஹலோ எவ்ரிவன், ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்க்கான அஃபிஷியல் மார்க் டெஸ்ட் லிங்க் வந்து அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த மார்க் டெஸ்ட் நம்ம உள்ளார போய் பார்த்தோம்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனலாக கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ முதல்ல எல்லாமே ஷஃபலாக இருந்ததில்ல, மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி 100 கொஸ்டின் இருக்கும். அடுத்த கொஸ்டின் எது வருதுன்னு நமக்கு தெரியாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செக்ஷனல் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கிறத பார்த்தோம். அதே மாதிரி தான் எக்ஸாம்லையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. ஸோ அதே மாதிரி குரூப் டி எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. ஸோ எப்படி கேட்க போகிறாங்க, இல்லை ஷஃபலாகி வருமா, இல்லை தனித்தனியாக வருமா அப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கும். பட் இந்த மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரூஃப் பண்ணது நமக்கு வந்து செக்ஷனல் டெஸ்ட்டில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு பெரிய அட்வான்டேஜ். சரியா, படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ செக்ஷன் வைஸ் கேட்கும்போது ஸோ அந்த மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ரீசனிங் அப்ரோச் பண்ணுற அந்த ஒரு ஃப்ளோலே இருக்கும். அதே மாதிரி மேத்ஸ் ஃப்ளோவில் இருக்கும், சயின்ஸ் ஃப்ளோவில் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான், இது வரவேற்கத்தக்க வேண்டியதான். ஸோ இது ஒரு நல்ல அப்டேட். இப்போ நான் உங்களுக்கு உள்ளார ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லுதுப்பா. சரியா, இப்போ ஒரு சில பேர் வந்து கேள்வி எல்லாமே நீங்கள் இங்கிலீஷ்லேயே படித்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அது மாதிரி தான் படித்த ஒரு ஃப்ளோ இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தமிழ், ஏன்னா தமிழில் அப்போ எப்போ நமக்கு தேவைன்னா நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக தமிழில் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அப்படி தமிழில் கொடுத்துருந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போய் எக்ஸாம் எழுதும்போது சரியா, ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இந்த டிஃபால்ட் லாங்குவேஜ் சூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் தமிழ்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு தமிழில் தான் டிஸ்பிளே ஆகும். சரியா, ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து எப்படி ஒரு சிபிடி எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருந்தால அதிலே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். பட் இருந்தும் இதே டவுட், இதே கொஸ்டின் நிறைய பேர் என்கிட்ட ரிப்பீட்டாக கேட்குறாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது தமிழ்னு கொடுத்துறீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் இங்கிலீஷில் இருந்தாலும் ஏதாவது ஒரு கொஸ்டின் தேவைன்னா தமிழில் மாற்றணும் அப்படின்றதுக்காக. பட் அப்போ தமிழ்னு கொடுத்தவங்க நீங்கள் சூஸ் பண்ணும்போது தமிழ்னு கொடுத்துட்டீங்கன்னா உள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினும் டிஃபால்ட்டாக தமிழில் இருக்கும். உங்களுக்கு எந்த கொஸ்டின் இங்கிலீஷில் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல தமிழ்னு கொடுத்துட்டு உள்ளார பண்ணதுக்கப்புறம் எல்லா கொஸ்டினும் தமிழில் இருக்குமா, ஆனால் உங்களுக்கு இங்கிலீஷில் படிச்சுனா தான் கன்வீனியன்ட்டாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் கொஸ்டின் படிச்சு இது மாதிரி பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க இந்த டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது ரொம்ப ஈஸி தான். சரியா, ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதாவது சூஸ் யுவர் டிஃபால்ட் லாங்குவேஜ் கொடுத்துக்கலாம். ப்ளீஸ் நோட் ஆல் கொஸ்டின்ஸ் வில் அப்பியர் இன் யுவர் டிஃபால்ட் லாங்குவேஜ். நீங்கள் டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கே என்ன சூஸ் பண்ணுறீங்களோ சரியா, அந்த லாங்குவேஜில் தான் உங்களுக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே தெரியும். அப்ளை பண்ணும்போது இங்கிலீஷ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஃபால்ட் லாங்குவேஜில் இத்தனை லாங்குவேஜும் காட்டாது, வெறும் இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி ரெண்டு தான் காட்டும். அதில் உங்களுக்கு இங்கிலீஷ்ன்றதை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் போயிடலாம். அப்ளை பண்ணும்போது தமிழ்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு இத்தனை லாங்குவேஜ் காட்டும். சரியா, அதில் தமிழும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கிலீஷ்ங்கிறத சூஸ் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி டு பிகின்ன்றதை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே இங்கிலீஷில் தான் டிஸ்பிளே ஆகும். எந்த கொஸ்டின் தமிழில் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தமிழில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா, இந்த ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதை நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ கிளியரா? எஸ். ஸோ இப்போ இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. சயின்ஸ், மேத்ஸ், ரீசனிங், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ தனித்தனி செக்ஷன் வைஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு மேஜரான அப்டேட். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் எனக்கு ரீசனிங் எழுதினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சா ரீசனிங் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேத்ஸோ அல்லது சயின்ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். சரியா, ஸோ இந்த மாதிரி செக்ஷன் வைஸில் அடாப்ட் பண்ண மாதிரி நமக்கு வந்து இப்போ புதுசாக மார்க் டெஸ்ட் வந்து டெஸ்ட் புக்கில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டெஸ்ட் புக்கில் இந்த புதுசாக ரிலீஸ் பண்ணக்கூடிய பேட்டர்னில் இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட், அதாவது இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் செக்ஷன் வைஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியான மார்க் டெஸ்ட் வந்து இதுமேல் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. மிக்சர் கொஸ்டின்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி செக்ஷன் வைஸ் பிரிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணுங்க. சரியா, கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.